ஆமா, நண்பர் அரசியலுக்கு வராருமா. என்னம்மா அப்பதான் ஓகே. இப்ப எல்லாம் மாறி இருக்கு போலாமா? நீ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கு. நான் உன்ன கூட்டு போறேன் அப்படின்னு. கூட்டு போய் இந்தாப்பா என் புள்ளைய ஒப்படைக்கிறேன் பார்த்துக்கப்பான்னு சொல்லணும்னு பார்த்தா, என்னம்மா பேச போறான்னு கேட்டேன். நீ அரசியலுக்கு வராத தம்பி. இது ஒரு சா இது ஒரு சாக்கடை. நீ அரசியலுக்கு வராத. நீ ரொம்ப சைலண்டான ஆளு. உனக்கு இதெல்லாம் செட் ஆவாது. ஆ பணம் குடுத்தா தான் ஜெயிக்க முடியும். ஜாதி இருக்கு, மதம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வரது கஷ்டம்னு நான் அவர்கிட்ட சொல்றேன்ப்பா அப்படின்னு. அப்படியே அம்மா புரிஞ்சுக்குமாண்ணா. டேய் மீன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்றேன். அதே மீன் குழம்பு. ஓகே நான் நினச்சிட்டேன் நம்ம ஜாதகத்தில் இல்லை போல. சரி விட்டுடலாம். சரி இப்போ விட்டுருவோம். ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேசுகிறேன். அதே மறுப்பு தான். நானும் நண்பர்கிட்ட பேசுகிறேன். அம்மா அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல. அவர் நிறைய பேச மாட்டார். வயசானவங்கல்ல தெரியல. வந்த அப்புறம் புரியும். ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஃபோனில் கூட்டணி கட்சியெல்லாம் வராது போது, நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா, இது அது நான் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டாங்கன்னா மனசில் பட்டதை எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ என் பழக்கம் அப்படி தான். பிடிக்கலாம் தூரம் ஒதுங்கிடுவேன். அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷனில் நண்பர் நிற்கிறாரு. ரிசல்ட் அன்றைக்கி டோட்டலாக மாறுது எல்லாமே. அப்படியே தலைகீழாக ஆகுது. புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா இப்போ முதல்ல தெரிந்து எங்கள் அம்மாவை தான்.